சூரியன் கண்கண்ட தெய்வம், அசையும் தெய்வம். இப்போ கோயில் இருக்கிற பெருமாள் அசைய மாட்டார், பேச மாட்டார். ஆனால் இங்கே இருக்கிற சூரிய நாராயணன் கண் காண நகர்வார், அசைவார். அவர் பேசியிருக்கிறார் சிலப்பதிகாரத்தில். கண்ணகி பார்த்து சூரியனை பார்த்தா கேள்வி கேட்குறா, சூரிய பகவானே என் கணவன் கள்வனா, சொல்லு நீ, இப்படி வெட்டி கொண்டுட்டானே பாண்டிய மன்னன் என்று அவள் கேட்டபோது சூரியன் என்ன சொல்லுது, உன் கணவன் கள்வன் இல்லை, இந்த ஊர் எரிய போகுது, உன்னால் எரிய போகுது என்று பேசினவன் சூரியன் தான். அப்போது கண்கண்ட ஒரு நாராயணன், கண்கண்ட அசையும் தெய்வம், அவனுடைய அருட்கதிர்களை வெயில் என்ற ஒரு வடிவிலே நம் மீது விழும்படி செய்யக்கூடியவன் அவன் தானே. அதை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இழப்பு யாருக்கு? அவனை வணங்கி பலனடைந்தவர்கள் இந்தியர்கள் இன்று வரை இதை தொடர்ந்து செய்து வருவார்கள் என்றால் அவர்களை தோற்கடிக்க இந்த உலகில் ஆள் இல்லை.